அன்பு நண்பர்களே அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் எஸ்டி திருநாவுக்கரசு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இனி என்னாகும்? அதாவது நிறைய பேர் வெளியில் கட்சி அழிந்து விட்டது, கட்சி இனிமேல் ஆட்சிக்கு வர வாய்ப்பே இல்லை, இந்த கட்சியில் இருந்த நிறைய நிர்வாகிகள் தாவேக பக்கமும் திமுக பக்கமும் போயிட்டாங்க, நிறைய பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ராஜினாமா செய்துட்டு போயிட்டாங்க, இனி இந்த கட்சியோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நம்பாதவங்க, மாற்று கட்சியில் சேர்ந்தவங்களுக்கு மற்றும் பொதுமக்களுக்கு நான் ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனா அவங்களுக்கு இந்த கருத்தை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது புரட்சித் தலைவரால் ஆரம்பித்த ஒரு மாபெரும் இயக்கம். புரட்சித் தலைவர் இந்த கட்சியை தொண்டர்களுடைய வேர்வையும் ரத்தமும் சிந்தி இரத்த சேற்றில் முளைத்த இந்த இயக்கத்திற்கு அழிவே கிடையாது. அதாவது இந்த கட்சி எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா, திமுக எதிர்ப்பில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கட்சி அந்த எதிர்ப்பிலிருந்து இன்றளவும் கழகத்தின் 3வது அத்தியாயம் ஆகிய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் வரை திமுக எதிர்ப்பு நிலையில தான் தொடர்ந்து இருக்கிறோம். திமுக எதிர்ப்பு ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, திமுகன்ற ஒரு கட்சி பார்த்தீங்கன்னா என்றைக்குமே தமிழகத்திற்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்தது கிடையாது. ஏதாவது ஒரு சில நல்லதுகளை தவிர்த்து அவர்கள் தன் குடும்பம் தன் மக்கள் என்ற ஒரே நிலையில் இருந்த காரணத்தால் புரட்சித் தலைவர் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார். அண்ணாயசம், அதாவது அண்ணாயசத்தை முழுமையாக கடைபிடிக்கிற கட்சி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். புரட்சித் தலைவர் செய்த நலத்திட்டங்கள், சமூக நலத்திட்டங்கள்லாம் இன்றளவும் பேசப்படுகிறது. அந்த கட்சிக்கு அழிவே கிடையாது. மேலும் புரட்சித் தலைவர் அசைக்க முடியாத சக்தியாக 13 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தார். தொடர்ந்து 3 முறை ஆட்சிகள் கலைக்கப்பட்ட போதும் புரட்சித் தலைவரை எவனாலும் எந்த கும்பனாலும் ஒன்று செய்து விட முடியவில்லை. அவர் இறந்த பிறகுதான் திமுக ஆட்சிக்கே வர முடிந்தது. இறந்த பிறகு கட்சி உடைந்து விட்டது, அவ்வளோதான்ற ஒரு பெரிய கட்டுக்கதெல்லாம் சொன்னாங்க. இரு பிரிவாக பிரிந்திருந்து பிறகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தலைமையில் கட்சி ஒன்றிணைந்து 1900 சின்னமே போயிடுச்சு, சின்னத்தையே மீட்டு 1991 தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாபெரும் சரித்திர வெற்றியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றது. 96 மறுபடியும் தோல்வி, 2001 மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்க. அம்மா செய்த நலத்திட்டங்கள், அதாவது இந்த தமிழகத்திற்காக, தமிழக மக்களின் நலனுக்காக எவ்வளோ நலத்திட்டங்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கிறது என்றால் சொல்லி மாளாது. அதெல்லாம் எவ்வளவோ சொல்லிக்கிட்டே போகலாம். குழந்தைகளுக்காக தொட்டில் குழந்தை திட்டம்லாம் கொண்டு வந்தாங்க. பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை கொண்டு வரதுக்காக தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வந்தாங்க. மகளிர் காவல் நிலையம் கொண்டு வந்தாங்க. அம்மா உணவகம் கொண்டு வந்தாங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு பெட்டகம், குழந்தைகள் நல பெட்டகம், மினி கிளினிக், எவ்வளவோ திட்டங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படுத்தியது. இதில் மகளிருக்கு, அதாவது மகளிர் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு பாதுகாப்புன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆகவே மீண்டும் மீண்டும் புரட்சி தலைவி அம்மா அவர்களை தமிழகம் தேர்ந்தெடுத்தது. அதாவது தம் குடும்பத்தில் ஒரு பெண்மணியாக புரட்சி தலைவி அம்மா அவர்களை பார்த்தார்கள் என்றால் மிகையாகாது. மேலும் தான் ஒரு பார்ப்பன பெண் என்பதை தாண்டி சமூக நீதியை நிலைநாட்டியவர் புரட்சி தலைவி அம்மா என்றால் மிகையாகாது. சமூக நீதியை காத்த காவல் தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதாவது 69% இடஒதுக்கீடு, இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே இல்லாத 69% இடஒதுக்கீடை பாதுகாக்கப்பட்ட அட்டவணை, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் 9வது அட்டவணையில் பாதுகாக்கப்பட்ட அட்டவணையில் எடுத்துகிட்டு போயிட்டு சட்ட போராட்டம் நடத்தி வைத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதாவது தமிழகத்தினுடைய திராவிட இயக்கத்தின் பேரரசு என்றால் புரட்சி தலைவி அம்மா என்றால் மிகையாகாது. அவர் மீது எவ்வளவோ குற்றச்சாட்டுகள், அவர் சிறை கூட சென்றார். ஆனாலும் இந்த கழகத்தை எவனாலும் வீழ்த்தவே முடியாது என்ற நிலையில் இருந்தது. நாம் வீழ்ந்த போதெல்லாம் அதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் எவரும் வாக்களிக்கிறது. நாம் ஏதாவது சிறு தவறு செய்திருப்போம் ஆட்சி நடத்தும் போது. அந்த தவறின் மூலமாக நமக்குள் நடக்கும் பிரச்சனையின் மூலமாக தான் திமுக என்ற கட்சி ஆட்சிக்கு வரும். 2011 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மாபெரும் ஒரு சரித்திர வெற்றி, எதிர்க்கட்சியே இல்லாத நிலையில் ஒரு ஆட்சியை அமைத்தார். அந்த ஆட்சி அவ்வளோ பெரிய ஆட்சி, மிகப்பெரிய ஆட்சி. மக்கள் நலத்திட்டங்களில் வாரி வழங்கியதன் காரணமாக அம்மா உணவகம் போன்ற பல்வேறு நலத்திட்டங்கள், இலவசம் விலையில்லா மடிக்கணினி திட்டங்கள், விலையில்லா மிக்சி கிரைண்டர் ஃபேனு போன்ற எவ்வளோ நலத்திட்டங்களை பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி திட்டம் போன்றவை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்தில் செயல்பட்ட காரணத்தால் 2016 மறுபடியும் தொடர்ந்து புரட்சி தலைவர்கள் பிறகு 2011 மறுபடியும் 2016 ஆட்சிக்கு மிகப்பெரிய சாதனையை செய்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். 2014 தனித்து நின்று 37 தொகுதிகளில் இந்தியாவின் 3வது பெரிய கட்சியாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம்முடைய கட்சியை கொண்டு சென்றார். 2016 தனித்து 234 தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தில் நின்று மாபெரும் சரித்திர வெற்றியை பெற்றார் என்றால் மிகையாகாது. ஆகவே இது போன்ற வெற்றிகளை பெற்றும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மறைவு காரணமாக, உடல்நலம் இல்லாமல் மறைந்த காரணத்தால் நாம் சிறு தோல்விகளை சந்திக்க வேண்டிய காலத்திற்கு சென்றோம். கட்சி அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கும் போது புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கம்பீரமாக
அரியணை ஏறிய இன்று வரை இந்த கழகத்தை கட்டி காத்து இந்த கழகத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்றிருக்கிறார். இதில் சில நிர்வாகிகள்லாம் வேலைக்கு போகிறாங்க. இந்த நிர்வாகிகள் போகிறது மிக சந்தோஷம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க இருக்கிற இடத்துக்கு விசுவாசமாக இருந்ததே கிடையாது. இவரெல்லாம் 2 முறை 3 முறை சட்டமன்ற உறுப்பினர், 2 முறை அமைச்சராக இருந்தவங்க தான் இந்த கழகத்திற்கு துரோகம் செய்ய வேண்டும் என நினைத்தார்கள். அதாவது கழகத்தினுடைய பொதுச் செயலரோட பதவியே அடையணும் என்று நினைத்தவர்கள் தான் இன்றைக்கி கட்சியை விட்டு போகிறாங்க. அவர்களால் இவரை வெல்ல முடியாது என்ற ஒரே காரணத்திற்காக இந்த கழகத்திற்கு கூடவே இந்த துரோகம் செய்கிறதுக்கு வெளியே போயிட்டோம். அதுதான் உன்னோட அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் எண்ணம். ஆகவே இந்த 2021 தோல்வி எதிர்கட்சியாக வந்தோம். 2026 தோல்வி தான். ஏற்றுக்கக்கூடிய முடியதா இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி தான். எந்த கட்சியும் தோல்வியை பார்க்காத கட்சின்னு ஒரு கட்சியே கிடையாது. ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் சோர்ந்து போக வேண்டாம். சில பேர் போகிறாங்க, விஜயபாஸ்கர்லாம் போகிறாங்கன்னா, விஜயபாஸ்கர்கள் கிடையாது, அவங்களாம் விலை பாஸ்கர்கள். அவர்களுக்கான விலை என்ன நிர்ணயம் செய்யப்பட்டது என்பது இன்னும் காலம் பதில் சொல்லும், சீக்கிரமாக வரும். இன்றைக்கி நம்ம ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம், நம்ம கட்சி உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் நம்ம கட்சியை வளர்க்கும் வேலைகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் ஈடுபட்டு வருகிறார். இந்த இயக்கத்திற்கு அழிவே கிடையாது. அதாவது நம்ம தமிழக மக்களுக்காக நம்ம செய்த நன்மைகள் தான் அதிகம். நம்ம எந்த குற்றமும் செய்யலை, நம்ம எந்த தப்பும் செய்யலை. இந்த தமிழகத்தில் நாம் செய்தது எல்லாமே பல்வேறு நலத்திட்டங்களை தான் கொண்டு வந்தோம். மாணவர்களுக்காக 7.5 புரட்சி தமிழர் எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டம் யாருமே கொண்டு வர முடியல. மினி கிளினிக் கொண்டு வந்தார். காவேரி மேலாண்மை வாரம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்தில் தான் அமைக்கப்பட்டது. இது போன்ற எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்தோம். ஆகவே தமிழக மக்களுக்கு நல்லது செய்கிற ஒரே இயக்கம்னு பார்த்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த இயக்கத்திற்கு அழிவே கிடையாது. சரி, என்னதாங்க நடக்குது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது இவர்கள் போகட்டும், அதாவது இன்னும் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ போகட்டும், புதிய கட்டமைப்போடு இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கும் வகையில் இன்னும் சில நேரத்தில் சொல்கிறாங்க துணை பொதுச் செயலாளரே இளைஞர்களை நியமிக்க போகிறதாகவும், ஐடி விங்கி, மகளிர் அணி, இளைஞர்கள் பாசறை, அது மாதிரி பல்வேறு சார்பு அணிகள்லாம் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க ஒரு புதிய கட்டமைப்போடு உருவாகி வருகிறது. மேலும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மகளிருக்குன்ட்டு ஒரு தனி ஐடி விங் செயல்பட போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மேலும் இப்போ தான் தொழிற்சங்க மீட்டிங் ஒரு வார காலமாக அந்தந்த மாவட்டத்தில் தொழிற்சங்க கூட்டம் நடந்து வருகிறது. மேலும் மாவட்ட வாரியாக ஆலோசனை கூட்டங்கள் தலைமை கழகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் மாவட்ட கழக செயலாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றிய வாரியாக, ஊராட்சி வாரியாக ஒவ்வொரு நிர்வாகிகளை சந்தித்து அவங்களுடைய குறை என்ன, கட்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டிய என்னென்ன வேலை நடக்குது அப்படின்னு சொல்கிறத உன்னிப்பாக செய்துட்டு வராங்க. மேலும் புதிய நிர்வாகிகள்லாம் இன்னும் சில நாட்களில் நியமிக்கப்படுவாங்க. ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சில துரோகிகள் போனதால் அழிந்து விடாது. ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உறுதியாக இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வெல்லும். இந்த இயக்கத்தை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது. புரட்சி தலைவரின் இந்த இயக்கத்திற்கு அழிவே கிடையாது. புரட்சி தலைவி அம்மா அவர்களின் கட்டி காத்த இந்த இயக்கத்திற்கு அழிவே கிடையாது. கழகத்தின் 3வது அத்தியாயமான புரட்சி தமிழர் எடப்பாடியார் இருக்கும் வரை இந்த கழகத்தை எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாது. இனி நாம் செல்லும் பாதை வெற்றி பாதை. அதாவது இவ்வளோ நாளாக நம்ம சாப்பிட்டா போயிருந்தோம். இனி உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் யார் என்பதை மற்ற கட்சிகள் பார்க்கும். ஆகவே புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை வரும் தேர்தல்களில் வெற்றி பெற வைக்கும் வரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு ஓய்வே கிடையாது. நிச்சயம் வெல்லும், சத்தியம். நன்றி.